அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் முக்கியமான அறிவுகளும் மேலும் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்தும் தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குடும்பத் தலைவிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் தங்கள் சொந்த செலவுக்கு குடும்பத்தினரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பலரும் தங்களுக்கு வரும் தொகையை சேமிப்பு திட்டங்களுக்கு மாற்றி எதிர்காலத்திற்காக சேமித்து வருகின்றனர். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காதவர்கள், ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் அனைவரும் விண்ணப்பித்து பயனடையலாம். இந்த முகாம் அனைத்து தாலுகாவிலும் நடக்கும். மேலும் முகாம் பற்றி அறிய உங்களுடன் stalin.dn.gov.in/camp.php என்ற இணையதளத்தில் சென்று தெரிந்து கொள்ளலாம். இந்த நிலையில் தமிழக அரசு வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்படும் ரூபாய் 1000 உரிமை தொகையை மேலும் ரூபாய் 1500 முதல் ரூபாய் 2000 வரை உயர்த்தி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.